ஹாய், என் பேரு கார்த்திக். நான் யுபிஐ, எல்பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் ரிசர்வ் லிஸ்ட்ல கிளியர் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டா இருந்தேன். என்னன்னா, எனக்கு அ ஒர்க் பண்றப்போ ப்ரிலிம்க்கு 10 நாளைக்கு முன்னாடி, மெயின்ஸுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அப்படிதான் டைம் கிடைக்கும். என்னால ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பண்ண முடியல. ஸோ, நான் ரிசைன் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் மார்ச்லேருந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு மெயின்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்தது. ஸோ, இந்த ஜர்னில நான் டெஸ்ட் பேட்ச் வாங்கியிருந்தேன் கைட்லில. கோ டெஸ்ட் பேட்ச். அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. டெய்லியும் 3 to 4 டெஸ்ட் இருக்கும். மெயின்ஸுக்கு தனியா இருக்கும், ப்ரிலிம்க்கு தனியா இருக்கும், செக்ஷனல் எல்லாமே இருந்தது. எல்லாமே அட்டெண்ட் பண்ண என்னோட ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் என்னால அத டெஸ்ட்லயும் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்பவே கான்செப்ட்ஸ் வைஸ் என்னால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது எக்ஸாம் போட. அண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் எதில லேக் ஆகுறேன், எதில இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் எதில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ தட் அதில டைம் கம்மியா ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாரி மைனர் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் அத அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜர்னில கைட்லி எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது. அண்ட் கம்மிங் டு த இன்டர்வியூ, கைட்லில நான் ஃப்ரீயாவே மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணாங்க. கைட்லில அவங்க பேக்கேஜ் அவைல் பண்ணிட்டு நம்ம நல்லா படிக்கிறோம், நம்ம மார்க் வாங்குறோம்னு தெரிஞ்சா அவங்களாவே அதுக்கு ரிலேட்டடா ட்ரைனிங் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. எனக்கு ரொம்பவே அதில ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் 2 இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ ஃப்ரீயாவே அவங்க இதில அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாமே என்னோட ரியல் இன்டர்வியூல பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. கைட்லிக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.